உலக தமிழர்களுக்கு விஜய் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீல நிற சூரியன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதாநாயகன் பிறப்புல ஒரு ஆணா பிறக்குறாருங்க. ஆனா வளர வளர அவருடைய ஹார்மோன்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அதனால அவர் பெண்ணாவே மாற ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது ஒரு பெண்ணா மாறுறது அவருக்கே தெரிய வருது. ஆனா இது வீட்ல சொல்ல முடியல. ஏன்னா அதுல வீட்ல ஏத்துக்கிறதுக்கான நிலைமை இல்ல. ஏன்னா இப்ப நான் ஆம்பளையா இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது, இவன் பொண்ணா மாறு அப்படின்னு அவங்க வீட்ல சொல்லும்போது, அந்த வீட்ல இருக்க அவங்களுடைய பார்வை எந்த மாரி மாறும்? ஸோ இதெல்லாம் யோசிச்சு அந்த பையன் அந்த வீட்டுக்கே தெரியாம மறைச்சிறாப்புல. ஸோ போக 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 அது அந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லாவே இதுவாகி கிட்டத்தட்ட பெண்ணா மாறதுக்கான எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதனால டாக்டர் கிட்டலாம் பேசி ஒரு விதமா விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஸ்கூல்ல ப்ரொஃபஸரா வேற இருக்காரு. ஸோ அத தாண்டி இவரு எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ண போறாரு? ஏன்னா ஒரு ஸ்கூல்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஆணா இருந்து டக்குன்னு ஒரு பெண்ணா வரப்போறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த பிரின்சிபலா இருக்கட்டும், இல்ல விபியா இருக்கட்டும், சரியான அதிர்ச்சிங்க. எப்படி நீங்க இதெல்லாம் இப்போ பண்ணலாம்? ஸோ இப்ப பசங்களுக்கு ஒரு 3 மாசத்துல எக்ஸாம் வரப்போது, இந்த நேரத்துல நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, எ ஏன்டா இது அவங்களோட உரிமை. அவங்க பையனா மாறுறதும், பொண்ணா மாறுறதும் அவங்க உரிமை. ஸோ அத எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஸ்கூலோட ஓனர் பேசுறாப்புல. ஸோ அப்படி இப்படி போயிட்டு அவர் எப்படியோ ஒரு வழியா பையன்லேருந்து பொண்ணு மாறத்துக்கு பர்மிஷன் வாங்குறாரு. ஸோ அதே மாரி மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை எந்த மாதிரிலாம் மாறுது? அவர் எதிர்பார்த்த மாரியே அந்த வாழ்க்கை இருந்ததா? ஒரு ஆணா இருக்கும்போது இருந்த அந்த கம்ஃபர்டபுள் பெண்ணா மாறும்போது அதுக்கு இருந்ததா? இல்ல இந்த சமுதாயம் அவர் எப்படி பார்க்குது? அப்படின்னு தான் இந்த படம் ஃபுல்லா ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன் லைனர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு எளிமையான குடும்பத்தில வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து பிரச்சனை வருது. அதாவது இதுவரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்த ஒரு கடை இழுத்து மூடிடுறாங்க. ஸோ அந்த கடைய ஓப்பன் பண்ணதுக்காக ஒரு இடத்துல கடன் கேட்க போறாரு. பட் ஆனா கடன் கேட்ட இடத்துல என்னால கடன்லாம் தர முடியாதுங்க. என் பொண்ண வேணா தரேன், மருமகளா வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட காச நானு இது சீதனமாவே குடுத்துறேன் வச்சுக்கோங்க அப்படின்றாப்புல. ஆனா அப்பாவுக்கு தெரியாது தான் பையன் பொண்ணா மாறிட்டு வராருன்றது. ஸோ தெரிய வரும்போது அவங்க ஃபேமிலி எந்த மாரி மாறும்ன்றது நமக்குள்ளேயே ஒரு ஆர்வத்த உண்டாக்குது. ஏன்னா பையன் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய நம்ம இத கையில எடுத்து கொஞ்சணும் அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்க தகப்பனுக்குலாம் தெரியும் அந்த வலி என்னன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த பையனுக்குள்ள இருக்க மாற்றம் அவனுக்கு தெரிய வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசுறாப்படி. ஆனா அத ஃபேமிலில பேச முடியல. ஒரு கட்டத்தில பேச வரும்போது, அந்த விஷயங்கள் என்ன ஆகுது? அவரோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? அப்படின்னு கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஃப்ளோ போன விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சும்மா ஃபாஸ்ட்டாவும் இல்லாம, கொஞ்சம் ஸ்லோவாவும் இல்லாம, கரெக்ட்டா அந்த வேவ் லென்த்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் 1 1/2 மணி நேரம். ஸோ அந்த 1 1/2 மணி நேரத்துக்கு எப்படி கொண்டு போகும்போது மக்கள் அத படத்த என்ஜாய் பண்ணணும். ஸோ அத ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது ஒரு வகையில நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது, இந்த படத்தோட கதாநாயகன் ஆணா இருந்து முழுசா பெண்ணாவே மாறிட்டாரு. ஸோ அந்த பெண்ணா மாறுனதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், அந்த ஸ்கூல்ல பார்க்குற ஒவ்வொரு பார்வையுமே மாறுதுங்க. ஸோ ஆணா இருக்கும்போது அவர் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறது. அவர் பெண்ணா மாறுனதுக்கு அப்புறம் அது டோட்டலா மாறிடுது. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட அவர்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ அந்த நிலைமைய இவர் எப்படி சமாளிக்கிறாரு? அத தாண்டி இவரு எப்படி மத்தவங்ககிட்ட பழகுறாரு? அதே நேரத்துல அந்த ஸ்கூல்ல இவர மாரியே இன்னொரு பையனுக்கும் ஒரு பிரச்சனை வருதுங்க. ஸோ அதே ஹார்மோன் பிரச்சனை தான். அந்த பையனுக்கும் இதே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவரு ஹேண்டில் பண்ணி இவர் மாறிட்டாரு. பட் ஆனா அந்த பையன் இப்பதான் ஸ்கூல் படிக்கிறான். ஸோ இப்ப அவன் மாறுனானா, ஸோ இவங்கள வச்சு தான் அவன் மாறியிருக்கான். ஸோ இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே எல்லா பழியும் அந்த பையனோட வாழ்க்கையும் காலி, இவங்களுடைய வாழ்க்கையும் காலி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு அந்த பையனோட லைஃப் என்ன ஆச்சு? உண்மையாவே அந்த பையன் பெண்ணா மாறிட்டானா? ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி பார்க்குறாங்க? ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் அவங்கள எப்படி பார்க்குறாங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ கடைசியில ஒரு ஆண் பெண்ணா மாறும்போது, ஸோ அதில ஏற்படுற விபரீதங்கள் என்னென்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாரி தான் பார்வை இருந்தது. ஸோ ஒரு ஆண் பெண்ணா மாறும்போது அவனுக்கு நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் காட்டுனது ரொம்பவே இதுவா தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபைனலா அவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்குது? உண்மையாவே அந்த சமூகம் அவங்கள ஏத்துக்குச்சா? அவங்க ஃபேமிலி அவங்கள ஏத்துக்குச்சா? ஸோ இந்த மாரி கொடுத்து இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதாநாயகி சம்யுக்தா விஜயன் அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறும்போது அந்த இது எப்படி இருக்கும்? ஸோ அந்த விஷயங்கள காட்டுனதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டு போன விதமா இருக்கட்டும், ஒரு பையன் பெண்ணா மாறும்போது அவனுக்கு ஏற்படுற பாதிப்புல இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் பையனை தானே ஒதுக்கி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ சொந்தக்காரங்களை எப்படி பார்ப்பாங்க, ஸோ அவங்க என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களும் சரி, இவங்க கூட நடிச்சவங்களும் சரி, அவங்களுடைய திறமையை காட்டி இந்த படத்தில் மாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எமோஷனல் ஆக்குறதா இருக்கட்டும், ஸோ அவங்க சொல்ல வர விஷயங்களாகட்டும், இதை நமக்கு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசன்ட் சொல்லி குழப்பாம சொல்ல வர விஷயத்த தெளிவாக சொல்லி இதுதான் காரணம், இதுதான் ஸ்டோரி, இதுதான் விஷயம், ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கொடுத்து நம்ம கையிலேயே சில விஷயங்களை ஒப்படைச்சிடறாங்க. ஸோ நம்ம பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பார்வையை நம்ம கரெக்டாக வச்சா எல்லாமே கரெக்டாக நடக்கும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கான். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, ரைட்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி ரொம்பவே நல்லா இருந்து சமக்தா விஜயன் அவர்களோடது. இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் சரி, எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லி என்ஜாய் பண்ணுவீங்க சொல்ல மாட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஸோ நம்ம இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த படம் பார்க்க தயாராக இருக்கீங்க, இந்த படம் பார்க்க போகிறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, எந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துட்டு அப்படின்னு வந்து போய் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.